வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதிவிரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0122-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0121-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம். வணக்கம் உறவுகளே. வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இன்றைக்கு சனிக்கிழமை 4ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு மார்கழி 20ஆம் நாள். தமிழுக்கும் மார்கழி முடிய 10 நாள் கிடக்கு இல்லையே. தைப்பொங்கலுக்கு இன்னும் 10 நாள் கிடக்கு. பொங்கலுக்கு எல்லாம் தயாராகும். இப்போவே பானையை வாங்கி வைங்க. இந்த கடைசியில் பிரியாக இருக்கும். கடைசி கட்டமிலியாக இருக்கும். வீடியோ கட்டவங்க போகும்போது இந்த கடைசி முதல் நாள் கொஞ்சம் மாதிரி ஆக்குவாங்க. வெடிகளும் குறைவான் வருஷத்துக்கு. அப்போ தைப்பொங்கலுக்கு சிலவோட பொங்கலுக்கு எல்லாம் கொடுத்துவாங்க தானே. பொங்கிற கேக்க கொடுத்துவாங்க. சரி, செய்தியை பார்ப்போம். இல்லை பில்லங்கமாக தான் கிடக்கு இன்றைக்கு. பசிலுக்கு அமெரிக்காவில் பெருமளவு சொத்துக்கள். அமெரிக்காவில் சரி, அமெரிக்காவில் சிஐடியிடம் போட்டு உடைத்தார் விமல். என்ன பிரச்சனை 2 இருக்குமே. விமல் அவன் ஆக்கலை. விமல் அவங்க டாக்கன்றதை விட முந்தைய ஜேபிலேருந்து இல்லை இருந்தவன். மற்றது இது சிஐடி என்ன எடுத்திருக்கான இந்த தகவலை அதுதான். அவை தொடர்பில் அரசாங்கம் உரிய விசாரணைகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் மேலும் தகவல்களைத்தான் வழங்க தயாராக உள்ளது என்று சொன்னார். திருநெல்வேலி என்ன நடந்தது? இது சரி வேறு. இவர் ஜேபிலேருந்தே இருந்தால் இந்த மாற்றத்தை விட்டுருக்க மாட்டார். அது மற்ற சிலரங்களில் என்னத்துக்கு தான் அங்கே போனாங்களோ யாருக்கு தெரியும். அதுதானே. குழுக்கள் தெரியும் தானே எப்படி குழுக்கள்ண்டா என்ன செய்ய. பசில் அவர் அமெரிக்கா போய் தெரியல. அங்கேயே நின்றுட்டார். லட்சணம் பேர் போனார். லட்சணம் பிறகு போனார். இங்கே ரெண்டா சிக்கலண்டு தான் போனாரோ அல்லது என்னத்துக்கு போனார் தெரியல. என்ன தெரியும் உனக்கு எதுவும்? ஆள் இப்போ இந்த இருக்கு. ஆள்கள் ஆள் என்ன வரையில்லை. அமெரிக்காவில் உள்ள பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் குறித்து கடந்த காலத்தில் விமல் வீரவன்ச வெளியிட்டிருந்த கருத்துக்கு தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு நேற்று வெள்ளிக்கிழமை அவரிடம் வாக்குமூலம் ஒன்று பெற்றிருந்தது. வாக்குமூலத்தில் பசில் ராஜபக்சவுக்கு அமெரிக்காவில் இருக்கும் சொத்துக்கள் தொடர்பில் நான் வெளியிட்டிருந்த கருத்துக்கள் குறித்து வாக்குமூலம் ஒன்றை பெற வேண்டும் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழைத்தனர். என்னிடம் உள்ள தவறுகளை அவரிடம் வழங்கியுள்ளேன். என்னென்னு சொல்லல. அமெரிக்காவில் எந்த ஒரு பணியும் புரியாத பசில் ராஜபக்சவுக்கு எவ்வாறு அங்கு அவ்வளோ பெருமளவான சொத்து வந்தது? அவரது மகன் மற்றும் உறவினர் சிலரது பேரிலும் சொத்துக்கள் உள்ளன. ஐயோ எல்லாம் சேர்த்து வச்சுட்டாங்க. அப்போ இந்த அரசாங்கம் உண்மையான ஊழல் மோசடியாளர்கள் குறித்து விசாரணை செய்வதாக நமக்கு தெரியவில்லை. அதுக்கு அரசாங்கத்தையும் குறித்து சொல்கிறேன். தற்போது பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் தகவல்களை பெற்றுள்ளனர். அவர் இரட்டை குடியுரிமை கொண்டவர் என்பதால் விசாரணைகளை துரிதமாக ஆரம்பிக்க முடியும். இந்த விடயத்தில் அரசாங்கம் உண்மையான விசாரணைகளை ஆரம்பித்தால் உள்ள மேலதிக தகவல்களை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று யார் சொன்னது? வீரவன்சர் சொல்லியிருக்கிறார். அப்போ விஷயம் கணக்கு கிடக்கு. என்ன அப்போ 2 குடியுரிமைண்டா ஆளை கொண்டு வந்து விசாரிக்கலாம். அங்கேயும் விசாரிப்பாங்க. அங்கேயே விசாரிக்கலாம். நீங்கள் ரெட்டை குடியுரிமைண்டா விட்டுருவாங்கன்னு நினைக்கக்கூடாது. அப்போ தப்பு இல்லை. அதை ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. ரெட்டை குடியுரிமை இருந்தால் தான் நாங்கள் பிரச்சனை. ஒவ்வொரு பிரச்சனை உள்ளது. புலமை பரீட்சை ரத்து செய்யப்படுமா? பிரதமர் வெளியிட்ட தகவல். பரீட்சை என்ன அது நல்ல விஷயம் தான் சொல்லுவோம். அந்த ரிசல்ட்டை விடுங்க. அது பாவம் பிஞ்சுவோல். என்ன இப்போ வர எழுதினது வந்து சீனாவில் பரவும் புதிய வைரஸ் அச்சத்தில் உலக நாடுகள், இலங்கையும் அவதானம். அடிக்கடி சைனீஸ்கார வாரவங்க இலங்கைக்கு. சைனாக்காரால் பிட்டு வந்தோம் தானே இந்த காலம். அவங்க இங்கே காசையும் அடிச்சுட்டு போகிறாங்கள. அந்த என்ன ஆன்லைன் மூலமாக மோசடி, பணம் மோசடி. இந்தியாவிலிருந்து கிருமி நாசினி கடத்தல் கைப்பற்றியது அதில் அடிப்படை. என்ன செய்கிற பில்லியன்டா அவங்களுக்கு நேரத்துக்குள்ளார கடத்தத்தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் பிரச்சனை. என்ன சரியாக வரிகளை கொஞ்சம் தளர்த்தி விவசாயிகளை கொஞ்சம் விட்டால் என்ன அவங்க கடத்தத்தான் பார்க்குறாங்க. என்ன செய்கிறது? குடும்பங்களை சிதைக்காதே, உயிர்களை காவு கொள்ளாதே. விபத்துகளுக்கு எதிராக கிளிநொச்சியில் போராட்டம். அந்த தாயும் பிள்ளையும் செத்தது இல்லை டிப்பரில். அந்த பிள்ளை செத்து போய் தாய் கொஞ்சம் நாள் நேற்று 3 நாள் செத்தது இல்லை. அதுக்காக அவங்க கையெழுத்து போராட்டம் இல்லாமல் நல்ல விஷயம் இல்லையே. நல்ல விஷயம் தான். இது நல்லா செய்யட்டும். அதுக்கு நாங்களும் ஆதரவு கொடுக்குறோம். நாங்கள் ஆல்ரெடி நெடுக்கிறத உதத்தானே சொல்லி கொண்டிருக்கிறோம். ரணில் சயித் கட்சிகள் விரைவில் சங்கமம். சங்கம் வைக்க போயிடும். பாப்போம் என்னது சேர்ந்து என்ன செய்யலாம். எல்லாம் உண்டு ஒரு ஆளை விழுத்துறதுக்கு நல்லது செய்யறோம்.
விட மாட்டாங்களா? அட விட மாட்டாங்க. யோசிதவிடம் சிஐடி விசாரணை. யார் யோசித சொல்லி? முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சன் மகன். அதுக்கு என்னண்டா கதிர்காமத்தில் அரசகாணி ஏதோ சொத்துரிமை பிரச்சனையா? கதிர்காமத்திலோட அரசாணி. அப்போ அது சம்மந்தமாக அடிக்கும். மியான்மர் ஆதிகளை நாடு கடத்த திண்டாட்டம் பாவம் என்ன இது என்ன சொல்லி? அதுவும் இலங்கைக்கு வரவுண்டு தானே வந்தது. அப்போ இலங்கை வரவுண்டு வந்தால் அந்த நான் முதலே ஒரு சொன்னோம் இல்லை, குடியுரிமை அந்த சிட்டிசன் கொடுக்கலாத ஒரு பிரச்சனை இருக்குது. எங்கள்கிட்ட சர்க்குலர் ஒன்று இருக்கான். அதால் கொடுக்கல, அதை வைக்க அகதி அந்தஸ்தை கொடுத்து அதை வச்சுக்கலாம். கொஞ்சம் இப்போ அவங்கள அதை அனுப்பிவிட்டு அது அந்த இறந்த உயிர்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. ஆக போது கஷ்டப்பட்டு வந்து பிழைக்கணும் வெளிநாடுகளுக்கு போய் செத்து போட்டு திரும்ப அந்த ஊரில் போனால் அந்த குடும்பம் பாவம் அந்த இலக்கம் இல்லையே. அங்கே வாழலான்னு வாராங்களே, இங்கே வாழலாண்டு வராங்களே. எங்களுடைய அரசாங்கம் என்ன ஒரு அரசியல் விஷயம் இல்லை இலங்கையில் வந்து இப்போ அதுக்குரிய மாதிரி நிதி ஏற்பாடுகள் காரியங்கள் எல்லாம் இல்லையா? எங்களுக்கு நிதி இல்லை. அப்புறம் எல்லாரும் ஒரு ஆள் வரவழிக்கிட என்னையும் பேரண்டி அவற்றையும் பேரன் அவரையும் பேரன் நீங்கள் அவரை எடுக்கிறீங்க எங்களை எடுக்க மாட்டீங்கன்னு கேட்டு விட்டாங்க. மற்ற இலங்கை வடி வரனாலும் இந்த வாரன்னு வருவாங்க வந்துடுவாங்க. பேருந்து மியான்மர் புரிம்பா ஒன்று இயங்கத்து வாங்கிடுமே என்ன பேருந்து அதுவும் பேருந்து அவங்க அடிச்சு நாடகம் கேட்பாங்க. கரைச்சலாம் போடுமே. நீ சொன்னாதான் நான் உன்னை பக்கத்தில் வச்சுக்கிறேன். அரசியல் ஆலோசகர் முருகன். கரைச்சல் தான். இலங்கைக்கு எங்கடான இருக்கிறாங்க தெரியுமா பாரத? நீங்கள் இதே சொல்றீங்க முருகன், இலங்கையில உங்களுக்கு தெரியாது இத்தனை வெளிநாட்டுக்காரர் வாழ்றாங்க. உறுதி காணியெல்லாம் அப்படி வாழ்றாங்களா? சீனாக்காரர் வீடெல்லாம் கட்டி அமெரிக்காக்காரர் கன பேர் இஸ்ரேல் அமெரிக்கா இல்ல கன நாட்டுக்காரர் இலங்கையில வசிக்கிறாங்க. கண்டி சைட், நூரெலியா பக்கம், கட்டன் சைட், அனுராதபுரம், புலனறுவை அப்படிலாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. என்ன குருநாகல் எங்களோட நாடு ஒரு அவ்வளோ கொழும்பு சிறப்பு வாய்ந்த ஒரு நாடு. விட்டுட்டு போகிறாங்க இல்லை வாராங்க. விசாவை எங்கள் நாட்டில் ரினியூ பண்ணுற சிஸ்டம் இருக்குது. பெரிய நெருக்கடி பண்ணுறதில்ல நம்முடைய விசா இதுகள் எல்லாம். வெளிநாட்டுக்காரருக்கு நல்ல சுதந்திரமாக கொடுத்து வெளிநாட்டுக்காரருக்கு கனவீரங்களையாக காணிகளை வித்தும் இருக்காங்க. வருஷக்கணக்காக வந்துருக்குறாங்களோ இருக்கிறாங்க. மற்ற நிறைய பேர் அந்த சேச்ச விஷயங்கள் எல்லாம் வரவங்க வெள்ளக்காரர் அந்த நின்றுவாங்களப்பா. சிக்கல் குடியுரிமை எல்லாம் பிச்சு இருக்க போறாங்க. குரங்கு அப்பம் பிச்சை மாதிரி பிச்சு விட்டுருவாங்க எல்லாத்தையும். தமிழ் மக்கள் பேரவை தீர்வு திட்டத்தை முன்னிறுத்தி தமிழ் கட்சிகளுடன் பேச கையெழுத்திருக்குமாறு ஏற்பாடு. ஏன்னா பேசி சேர்ந்த மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் கதைக்கு போட்டு பேருந்து பார்ப்போம் என்ன நெஞ்சாரி அவர் மற்றவர் தமிழர் அலுவலாசிரியர்கள் உள்ளடக்கப்பட்டால் மாத்திரமே புதிய ஜாப்புக்கு ஆதரவு இல்லாட்டி நடக்காது என்றது அப்படியுமே இருக்கு. கடைசி மட்டும் நாங்கள் கொள்கையோட இருக்கிறாங்க உறுதி கூட்டமைப்பு அவங்கள் தமிழரசு கட்சிக்காரர் சித்தாரம் பரவாயில்லை. நாங்கள் எங்கள்ட உறுதியை கைவிட மாட்டோம். கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க. முதல் ஒற்றுமையான இன்னும் நல்லம் தான் பிரச்சனையாக இருக்குது. கார்நகர் படகு தளம் புனரமைப்பு இலங்கை இந்தியா இடையே ஒப்பந்தம் கைச்சாது. அதுவும் இலங்கை இந்தியா ஒப்பந்தம் செய்து தான் கார்நகர் படகு தளத்தை புனரமைக்கணும் இல்லையே. விரிவுரையாளர்கள் பற்றாக்குறையால் பல்கலைக்கழக கட்டமைப்பு பாதிப்பு. ஏன் பற்றாக்குறை வரணும்? வெளிநாடு போயிட்டாங்க போட்டால் இங்கே எடுக்கிறானே ஆக்கள் எத்தனை பேர் படித்து கொண்டு இருக்கிறான் பார்த்து விரிவுரையாளர் வர தகுதி உள்ளோம். அப்போ எடுத்து விட்டா சரி அவைக்கு நீ படிக்கொண்டே அவை 5 வருஷம் வேண்டாம் நாங்களே விட்டுட்டு போனால் அதானே மாற்று வழி செய்ய மாற்று வழி ஒன்று செய்யணும். புள்ளிகள் இல்லை பாதிக்கும். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக தலதா அதுகோரில் நியமனம். முக்கியமான ஒரு ஆள். நல்ல அடிபட்ட ஆள் என்ன. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக அது முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கனால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பஜித அபேரத்ன அவர் தான் போட்டிருக்கிறார். என்ன மனோ ஜூலி ஷங் சந்திப்பு சைனாக்காரி கூட்டணி தலைவர் மனோஜ் கணேசனுக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷங் ஆகியோருக்கும் இடையில் சந்திப்பு. கொழும்பில் அமெரிக்கா என்ன நடந்தது? எங்களுடைய நாடு இந்த இப்படி இருக்கிறது அதை நாங்கள் செய்து கொண்டால் நல்ல கதைப்பேன். எனக்கு அவற்றை கதை இருக்க நல்ல கையங்கதைக்கும் கையதைக்கும் வாயதைக்கும் உடம்பு எல்லாம் கதைக்கும். சரி அப்போ இந்தியாவில் பிடிச்சிது என்ன செய்திகளும் ஒன்றும் பெரிய சக்கான மனோ வந்து எப்படியும் அந்த இதுதான் சிரிச்சமோ டென்ஷன் இல்லை. 2 உயிர்களை காவு கொண்ட கிளி நொச்சி புளியம்பொக்கோனை பாலத்தை பார்வையிட்ட ஆளுநர் மார்ச் மாதமளவில் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படும் என உறுதியளிப்பு. போய் பார்க்கிறேன் எல்லாம் நடந்து முடியத்தான் யோசிக்கிறது என்ன. அவர் இறங்குவார் தானே வடக்கு மாநிலம். இப்போ என்ன பிரச்சனைடா
சில இவருக்கு அப்படி தெரிஞ்சிருக்காது, அப்படி ஒன்று அங்கே கிடக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்காண்டு இல்லையே. அப்போ நாங்களும் கொஞ்சம் வேலையோணும் பொதுமக்கள் என்னென்னா ஃபோட்டோவில் எடுத்து இப்போ தானே கேமரா கிடக்கு, கேமரா அதுக்காவது பாயும் கொலை சும்மா தேவையில்லாதவங்களுக்கு பாய்ச்சோண்டு. அப்போ இதுவளே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்ருவோணும், இப்படி கிடக்குது ரெண்டு அவைக்கும் தெரிய வரும். என்ன கீழே விலாசம் போடணும், இந்த பாதையில் இப்படி ஒரு பாலம் உடைஞ்சிடாக்கு, இந்த கிராமத்தில் இந்த ரோட்டு இப்படி குண்டும் குழியுமா இருக்குது, நாங்கள் கஷ்டப்படுறோம். அந்த கிராமத்து மக்கள் ஒவ்வொரு கிராமத்து மக்களும் அல்ல ஒரு பொது சேவையாளர்கள் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டு அனுப்பிவிடுங்க. இந்த ரோட்டில் இந்த விலாசத்தில் குப்பைகள் இவ்வளோ காலம் அழுகி மணக்குது, அள்ள முடியாமல் கிடக்குது, அடிச்சு விடுங்க ஃபோட்டோவில் இல்லை மக்களும் இல்லையே. இப்போ நம்பர் ஒரு கிடக்கு ஆன்லைனில் அடிச்சிங்கண்டா, ஆளுநருடைய நம்பரை அடிச்சிங்கண்டா, ஃபேஸ்புக் நம்பர்னா வருது. இப்போ தானே இதுக்கு கைக்குள்ள இருக்குது, அடிச்சா முழு அட்ரஸும் வரும், முழு நம்பரும் வரும் இல்லையே. போலீஸ் நீங்கள் டைரக்டாக தொடர்பு கொள்ளலாம். ஆப்ஸ் நாங்கள் அன்றைக்குன்னு சொன்னாங்க. டிராஃபிக் டோட்டல் டிராஃபிக் வீதி புனரமைப்பின் போது பயன்தரும் மரங்கள் அழிப்பு, பொதுமக்கள் விஷனம், அதுக்கு வரும். அதுவும் மன்னர் பக்கத்திலே அங்காலே எவ்வளோ கஷ்டம், வெயில் போல அங்காலே அழிக்க, அதுவும் பிரச்சனையாக தான் கிடக்கு. அது உண்மைதான். வீதியை புனரமைத்து தரமாறும் முட்கொம்பனில் கவனிப்பட வீதியையும் புனரமைக்க சொல்றீர்கள், மரத்தை பிரச்சனை பண்ணுறீர்கள் அவங்க யோசிச்சு போகிறாங்களா இல்லையே. அரசியல் கைதிகளை விடுவிக்க கூறி கிளிநொச்சியில் கையெழுத்து போராட்டம், அது நானும் வைத்தேன் கேட்டான் இல்லையே. அரசியல் அது பாவம் தானே, என்னத்துக்கு பிடிச்ச அழைச்சேன்னு தெரியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமே ஜெயிலுக்கு. கிளிநொச்சி மாவட்டத்துக்கான குடிநீர் விநியோகம் குழப்பத்தில் முடிந்த கலந்துரையாடு. என்னடா பேருந்து அன்றைக்கு தான் ஏதோ செய்தாங்க. விவசாயிகளுக்கு தேசிய நிர்வாகங்கள் வடிவமைப்பு சபையினருக்கு இடையில் நேற்று முன்தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்துக்கான குடிநீர் விநியோக திட்டத்தை நடைமுறை குடிநீருக்கே அநியாயம் செய்கிறார்கள் தெரியுமா. நான் இன்னும் கூட்டிகிட்டு போனேன் தெரியுமா, சும்மல கிராமம் விழுத்தில் அந்த எங்கண்ட வடிவழகி காட்டினமல்லோ அவைன்ற இதில் அந்த பிரதான வீதி இருக்குது தெரியுமோ. பிரதான வீதியில் ஒரு 15 குடும்பத்துக்கு தண்ணி பிரச்சனை. அப்போ அந்த கிராமத்துக்குள்ள நடுவில் ஒரு டேங்கில் பிரதேச சபை கட்டி அதுக்கு தண்ணி கொடுத்தவங்க எதுக்கு அந்த மக்களுக்கு. அந்த தண்ணி கொடுக்குறத பிடிக்காமலும் விசாமிகள் கொஞ்சம் அந்த மோட்டரையெல்லாம் அடிச்சு உடைச்சி தண்ணி கொடுக்கக்கூடாது, கிணத்துக்கு தண்ணி பழுதாப்பு ஏதோ அப்படி ஏதோ சொல்லிக்கிட்டு ஏதோ ஆறுன்னு தெரியாது. இது வரைக்கும் வெளியிலேருந்து வந்தாங்களோ உள்ளுக்கு இருந்து இருந்தாங்களோ அது தெரியா. அதை அடிச்சு உடைச்சி விசாமிகள் 2 தரம் மோட்டரை எல்லாம் பிரச்சனை பண்ணி விட்டாங்க. பேருந்து பிரதேச திருத்தி போட பேருந்து அடிச்சு விடுறாங்க. அப்போ இனி என்ன போலீஸ் காவல் இராணுவ காவலை கொண்டு போடுறது தண்ணி கொடுக்குறோம். தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணிக்கே இவ்வளவு பிரச்சனை என்றால் என்னன்றா நாடு பிரச்சனை முன்னோரும். அதுவும் என்ன வேறு ஆக்களை கொடுத்தா உங்களுடைய ஆக்கள் உங்களை கிராம மக்கள் மனிதர்கள் தானே. இன்னும் மத பேதம் இல்லைன்னு சொல்றீங்க. அண்டு முறை காய்ச்சி கொண்டு தான் சொன்னேன், டே நீ சொர்க்கம்னு சொல்லி கொண்டு நிற்கிற, அதுக்கு இறங்கி பார்த்தா தான் தெரியும். இறங்கி பார்த்தா தான் தெரியும் சொர்க்கத்தில் என்ன பிரச்சனை இருக்கு. நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். இங்கால பார்ப்போம் என்ன புதிய அனுமதி பத்திரம் வந்து சுண்ணக்கலைட்டு சென்ற பாரபூதி நேற்று பார்த்து நாங்களே என்ன அது இவர் தான் பிடிச்சிக்கிறோம். வழிமறுத்து பொலிசான ஒப்படைத்த இளங்குமரன் எம்பி. என்ன அர்ஜுனா பாராமன்ற உறுப்பினருக்கும் மருத்துவருமான அர்ஜுனாவுக்கு ஃபோன் பண்ணாமல் இப்போ இளங்குமரனுக்கும் ஃபோன் பண்ணுது ஜனம். நிற்கிறாரு பஞ்ச பேர் கல்லை பிடிச்சோண்டு கல்லை பார்த்தோண்டு மக்களுக்கு காட்டுறோம் சொல்றாரு. பொடியல் செட்டா இருக்கணும் அவர் அதான் அந்த இளைஞர்களை விடவும் பண்ணுற இதுக்கு தான் என்ன அவர் ஏறி எங்கள்கிட்ட வயது நாட்கள் நின்றால் தம்பி இருக்காது ரிப்பேர்டாண்டா யாரையும் பிடிக்கணும். அது தானே ஏறி பார்க்குறான் பாய். ஒரு பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் பெரிய லோரியிலே டிப்பர் பெரிய டிப்பர் கட்டாவோட எல்லாம் அங்கால போகுதுராப்பா. என்ன செய்யறேன் பிரபலமான வர்த்தகர்களுக்கு தொடர்பாமன்னு சொல்லி அது இதை கிடந்தாலே சொன்னாங்க அதுன்னு சொல்லி என்ன செய்யறேன் நாம் என்ன ஒதுக்கு என்ன புலமை பரிசு பரிசை ரத்து செய்யப்படுமா பிரதமர் வெளியிட்ட தகவல். பிரதமர் கலாநிதி கருணை அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். அலரி மாலையை பிரதமர் கருணை எதிர்கால கல்வி திட்டங்கள் குறித்து நேற்று முன்தினம் அவர் கலந்துரையாடி தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் 5ஆம் புலமை பரிசிலை ரத்து செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அது பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் என்கிறார்கள். உண்மை 5ஆம் புலமை பரிசு ரத்து செய்யப்பட வேண்டுமானால் பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளியை மூட வேண்டும். வெரி குட்.
பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்காமல் சட்ட ரீதியாகவோ அல்லது கொள்கை ரீதியாகவோ மட்டும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டால் நாட்டில் நெருக்கடிகள் ஏற்படலாம். எப்படி யோசிக்கிறா பற்றி? இவ்வாறான நிலைமைகளுக்கு குறைக்கும் வகையில் பொது பரீட்சை முறையின் கீழ் பரீட்சையை எதிர்கொள்ளும் பிள்ளைகளுக்கு பொதுவான கல்வி முறை இருக்க வேண்டும். முடிவெடுக்கும் பொறிமுறையை வளப்படுத்த முயற்சிக்கிறோம். இப்போதைக்கு இல்லை, முயற்சி தான் செய்ய போயிடும். என்ன அவன் கணக்கை யோசிப்பேன். நாங்கள் சும்மா சொல்லி போட்டு இருப்போமே, அவங்கள எத்தனையோ யோசிப்பாங்களே. இந்தியாவிலே முரளீஸ்வரன் படம் கொண்டு வந்திருக்கு. கிளிநொச்சி கணேசபுரம் சென்னை நிலையத்தின் பசுமை சூழலை உருவாக்கல் மாணவர்களுக்கு யோகா பயிற்சிகள் ஆரம்பம். பரிசுகள் கொடுத்துருக்கோம். யோகா பயிற்சி யாழ்ப்பாணம் அறிவுத்திருக்கோயில் அங்கே போனோம். நாங்கள் இந்த வாரத்துக்கான எளிய முறை யோகா பயிற்சி நிலை மாலை 5 மணி முதல் அது வேண்டாம், அது கிடக்கு. அவங்க விரும்பினாங்க போட்டுமே. பிரதேசத்தை அபிவிருத்தி செய்தல் தொடர்பான கலந்துரையாடல் அங்கே வடமாகாண ஆளுநர் எண்ணக்கருவுக்கு அமைய தருமபுரம் பக்கமா முழு மதிய அரங்கு. ரயில் தாமதங்களுக்கு என்ஜின் பற்றாக்குறைய காரணம். ரயில்வே திணைக்களம் ரயில் தாமதம்னா இது மோதுபட்டு போடுமே உண்டு என்ன கவனம் அல்ல இருக்கணும். இந்த ட்ரெயினில் ஓடுறது கஷ்டம் என்ன. அவங்களுக்கு அந்த போஸ் ரூமே இல்லையா தெரியுமா? ட்ரெயினுக்குள்ள இவ்வளோ இன்ஜினுக்குள்ள ஓடுவாங்க. இன்ஜினுக்கு வந்து ஓடுறது சும்மா நாங்கள் ரயில் ஓடுறோன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கஷ்டம் என்ன. அவங்களுக்கு நல்ல சலுகைகளும் கிடக்குத்தான், இருந்தாலும் கஷ்டம் என்ன. என்னாலே முடியாப்பா இவ்வளோ நேரம் இருக்கிற அந்த இதுலேயே ஓடிக்கணும். அங்கேருந்து 8 மட்டும் ஓடுவாங்களே என்ன. அது ஒரு 1க்கும் 2க்கும் போகாமல் இருக்கிறேன்னா அவ்வளோ கஷ்டம் என்ன. கஷ்டம்தான். இரத்த தான முகாம் யாழ்ப்பாண பட்டுக்கோட்டை பத்யாங்கிரா அறக்கட்டளையினால் அமர ஜெயந்திர நினைவு தினத்தை முன்னிட்டு ரத்த தானம் நடக்குது. ரத்தம் கொடுக்க விரும்பினாக்கள் எங்கள்கிட்ட ரத்தம் இல்லை, கிடக்கிற ரத்தத்தை இங்கே பாரத செய்து. தெற்கு கலிபோர்னியாவில் விமான விபத்து, 20 பேர் உயிரிழப்பு, 18 பேர் காயம். அடிக்கடி எல்லா நாட்டிலையும் விமான விபத்தை தான் இருக்கு. என்ன எனக்கு ஒன்றும் விளங்க இல்லை, ஏதோ பிரச்சனை கிடக்குது இல்லையே. படகுகள் மூழ்கியதில் 27 பேர் உயிரிழப்பு. துனிசியாவில் துயரம். நான் சொன்னேன் இது உலகம் அழிய போகுது தம்பி, சரியோ? இது கதைச்சி வேறே இல்லை, இது ஏதோ நடக்க போகுது. இது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும்டா. எங்கே போய் பேச்சுவார்த்தை செய்யணும்? செய்யும் அழுத்தல் தொழில் செய்கிறோடையும் ஆக்கல் தொழில் செய்கிறோடையும் தான் போய் பேச்சுவார்த்தை செய்யணும். என்ன நடக்குது? நீங்கள் ஆக்கல் மலைத்தலும் சேர்ந்து என்ன செய்கிறீர்கள்? அந்த பிளான் இருக்கும் எங்களுக்கு சொல்லுங்களேன். அதன்படி நாங்கள் செய்ய கொண்டு போகணும். திருமாலட்டையும் பிரம்மன்டையும் போக வேண்டியா இல்லையே? சிவன் டைம் போய் எல்லாரையும் கூப்பிட்டு வட்டமேச மாநாடு வைக்கணும். அட்ரஸ் தெரியும், அது போகும். அதான் பிரச்சனை. என்ன விளக்கம் கேட்கணும். எல்லாட்டி ஒரு நாங்கள் போய் இது என்ன விளக்கம், இது என்ன நடக்குது இங்கே? இது அதையோட கதை கதாமணும். இது என்ன சேட்டு? சீனாவில் வேகமாக பெறவும் புதிய வைரஸ். மருத்துவமனைகளில் குவியின் நோயாளிகள் அச்சத்தில் உலக நாடு. இது சீனா ஒரு பில்லங்கிறதுக்கும் பரப்பி விட்டுருக்குறாப்பா இல்லையே. இவங்க தான் இந்த கொரோனாவை பரப்பினு சொன்னவங்களும் என்ன சேனம் கதைக்கிறது உண்மை உலாங்கிறாங்க. என்ன கதைச்சு அங்கே மாஸ்க் போடுறாங்க. அங்கே பேரும் பழைய ஐயோ முகத்தை மூடும் கொள்ளையர்கள் மாதிரி இருக்க போகிறோம். தென்கொரியா ஜனாதிபதியை கைது செய்ய முயற்சி. ஜனாதிபதியை டில்லியில் விமான ரயில் சேவைகளை சீர்குலைத்த பனிமூட்டம். இந்த பனி பெய்யுது, இன்னும் குளிர். பனிக்கு இருக்கிறோம் இப்போ தடைமனாக்க போகுது உங்களுக்கு. பனி விட இல்லை, இன்னும் குளிர். திருவம்பாக்கி குளிர் தான் நடுக, ஆனால் இந்த முறை கூடுவார்கள். சிலி நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், கட்டடங்கள் குறுங்கியதால் மக்கள் பீதி. நாடு நில நடுங்குது. இந்த மாதிரி எப்படி போட்டிருக்கிறாங்க தென்கொரிய கட்டடத்தில் பாரிய தீப்பரவல், புகை மண்டலமாக 8 மாடி கட்டடம். தூங்குது. ஐயோ கடவுளே. மக்கள் ஈடுபாடு பங்கு பெற்றல் இன்மையால் வடக்கில் பின்னடைவை கண்டுள்ள தமிழ் தேசியம். தேசியம்ண்டா எனக்கு எதுவும் செய்யுது. இது கிடைக்கட்டுமே. நாங்கள் ஒரு தேசியம் ஒரு 4 சொல்ல வச்சு படுற பாடு. சாரதி அனுமதி பத்திரம் 1 மாதத்துக்குள் வழங்கப்படும். அமைச்சர் பிரசன்னகுமார தெரிவிப்பு. அது மாதிரி ஐயா அந்த பாஸ்போர்ட்டை பாஸ்போர்ட்டை தந்தால் நாங்கள் நான் அந்த யோசிச்சேன். அந்த பாஸ்போர்ட்டு ரினியூ பண்ணுற இருக்கிற புதுப்பிக்கிறேன். அதுக்கு நாங்கள் கொடுத்து புதுசாக தர விட அதில் ஒரு ரபர் ஸ்டாம்ப் மாதிரி ஒன்று செய்து வச்சு அடிச்சு விட்டேன். ரினியூ ஒன்று அடிச்சு விட்டானே இல்லை என்ன பாவியாக கிடக்கு தானே. இந்த ஒட்டுடம் போல எடுத்து வச்சதா அதை இப்போ இந்த ரினியூ பண்ணுறதுக்கு முதல்ல இருந்து எடுக்கிற விட அது ஒரு சீலை குத்தி விடலாமே. என்னடா ஒரே நாளில் செய்து விட்டு விடலாம். அது சரி, இவருக்கு அது போசிபிள். ஒரு நாளும் ஒரு நாட்டுக்கு போகல, எல்லா நாட்டுக்கும் போனவனுக்கு குத்தி வச்சு அவனு அப்படி ஒன்று செய்யலாம். இடம் கிடக்கிறவர்கள் குத்தலாம், இடம் இல்லாதவர்கள் செய்ய வேணும். கரைச்சிடாங்க வேறு இடத்த போட போக வர்றது.
அவங்க ஒரு கொள்கைதான் இருப்பாங்க. இப்படி போகாம விடுவீங்களா அதுக்கு காசு அடிக்கணும்ன்றதுக்காகவே செய்வாங்க. என்ன ஒரே மோட்டார் சத்தம் கேட்டுருக்கு பக்கத்து வீடு. சீன வைரஸ் தொடர்பில் இலங்கை அவதானம். வைரஸ் தொடர்பில் அவதானமாக இருக்க சொல்லினோம். கடவுளே. HMPV ஹியூமன் மீட்டப்னோமோ வைரஸ் பேர் வச்சுட்டாங்க. சுவாச நோய் அங்கு வேகமாக பெறுவதோடு COVID-19 அறிகுறிகளைப் போலவே இருக்கும் என கூறப்படுகிறது. 14 வயதுக்கு உட்பட்டவர்களை அதிக அளவில் தாக்குவதாகவும் கதை அடிபடுது. சின்ன பிள்ளையில கவனம். சீனா செல்ல தயாராகிற அனுர உன்னிப்பாக கவனிக்கிறது இந்தியா. சீனாவுக்கு போகண்டான்னு சொல்லுவோம் நாங்கள். அங்கே போய் இதை கொண்டு வந்தாலும் என்ன கட்டவுளே இவர் யோசிச்சு செய்யணும். இந்த நேரம் போய் பேருந்து இவர் இளந்தாரி தானே ஆளும் சின்ன பொடியன் கிடக்கு. அது வேற கண்டுட்டு இவர் 14 உட்பட்டாண்டு ஏறிட்டு இல்லையே அச்சல். அவர் அப்படி இல்லாம ஒரு தொட்டி கொடுத்தானே என்ன குழந்தை பிள்ளை ஏதாவது நடக்கும். அதுக்கு கண்டறியணும் முதல் கவனம். கடவுள் தான் காப்பாற்றணும். ஜனாதிபதி துறைமுக அதிகார சபையால் காணிகள் அடாத்தாக பிடிப்பு. கோதாசன் எம்பி வெளிக்கொணர்வு. அடாத்தா தான் நடக்குது என்ன காணிகள் எங்களுடைய ஆக்கள் எல்லாம் இப்போ அடாத்துலாம் வலிக்கிறாங்க. கதைச்சா பொட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது. இதுக்குள்ளே வருது 32 வயதுடைய இலக்கம் 52 தலங்கமோ சொல்ல போகிறது. அங்கே அது என்ன மக்களை ஏமாற்ற முற்பட்டால் கோட்டாவின் நிலையே 600 ஆகும். யார் சொன்னதுகள் மைத்திரி ராத்திரி கதைச்சேன் நான் என்னண்டாங்க காணல இல்லை இந்த அரசியல் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு காணாண்டுலாம் கற்றுனாங்க. அப்படி எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் ஆமாண்டா. மைந்தவுக்கும் மைத்திரிக்கு என்னதுக்கு பாதுகாப்பு? மைத்திரியே தெரிஞ்சவரு. நான் அதை நேற்று ஒரு ஆளுக்கு சொன்னேன். மைத்திரியே நினைக்கவே மாட்டாங்க சொல்றது. எங்கட முன்னாள் ஜனாதிபதி யாருன்னு ஞாபகம் இல்லை. சந்திரியாமாவோ ரணிலோ எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. மின்சாரம் தாக்கியதில் ஒரு உயிரிழப்பு 14 சம்பவம் பின்னுக்கு தான் போட்டுக்கிறாரு. 45 வயதுடைய பின்னுக்கு போட்டுக்கு நன்றி. முடிஞ்சது செய்யுது பின்பக்கம் கிடக்கு எல்லாம் புலம்பெருமா தான் கிடக்கு. என்ன சரி முடிஞ்சது. விட்டமின் டி நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். பார்த்தியா சூரிய ஒளி காலை வெயில் எங்களுக்கு விட்டமின் டியை தந்து கொண்டு இருக்கிறது. நன்றி சூரிய பகவானே. அவருக்கு நன்றி. பொங்கல் இப்போ வருது. அவருக்கு நன்றி வச்சு பொங்கல் பொங்குவோம். அதோட மக்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். நன்றி.